ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் டு சிசெட் அறிவு. நான் உங்கள் அறிவழகன் ராமச்சந்திரன். அதாவது நம்ம புதுசா ஒரு இனிஷியேட்டிவ் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். என்ன அப்படின்னா, அறிவு சிசெட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சீரிஸ்ன்னு சொல்லிட்டு அந்த சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். சரிங்களா? இதுல என்ன அப்படின்னா வச்சுக்கோங்களேன், ஃப்ரம் 2011ல இருந்து அப் டு நவ் இது வரைக்கும் நடந்திருக்கக்கூடிய யூபிஎஸ்சி சிசெட் கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம சால்வ் பண்ண போறோம். என்ன பண்ண போறோம்னா, ஒவ்வொரு பார்ட்டா நம்ம பிரிச்சிருக்கோம். ஒவ்வொரு பார்ட்லயும் 5 கொஸ்டின்ஸா இருக்கு. சரிங்களா? ரொம்ப முக்கியம். அண்ட் இன்னொரு விஷயம் தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. யூபிஎஸ்சி உடைய கொஸ்டின்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா, நீங்க இப்ப ஒரு வருஷம் எக்ஸாம்ஸ் எழுதுறீங்கன்னா, ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேஸ் பண்ணி ரெஃபரன்ஸ் வச்சு எக்கச்சக்கமான கொஸ்டின்ஸ் அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கும். அதனால யார் ஒருத்தர் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் லாஜிக்காவும் ஷார்ட் கட்ஸ்லயும் கன்வென்ஷன் தெரிஞ்சு வச்சிருக்காங்களோ அவங்க டெஃபினெட்லி எக்ஸாம் ஈஸியா கிராக் பண்ண முடியும். சரியா? இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ இந்த சீரிஸ் வந்து பாத்தீங்கன்னா மோர் தென் 100 பார்ட்ஸ் இருக்கும். ஒவ்வொரு பார்ட்டையும் 5 கொஸ்டின்ஸ் அப்படின்னா மோர் தென் 100 பார்ட்ஸ் இருக்கும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, சும்மா ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியட் வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு அதுக்கப்புறம் விட்டுட்டு போயிடுவாங்க. ஸோ நான் என்ன சொல்றேன்னா, ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறியா கடைசி வரைக்கும் ப்ராப்பரா கொண்டு போன்னு சொல்றேன். சரியா? ஸோ ப்ராப்பரா பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோ. ஏன்னா சின்ன சின்ன விஷயம் நீ லேர்ன் பண்றது ஏதோ ஒரு இடத்துல எக்ஸாம் ஹால்ல உனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரியா? ஸோ இன்னைக்கு நாம வந்து பாத்தீங்கன்னா இதுல ஃபர்ஸ்ட் பார்ட் ஓகேங்களா, இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சீரீஸ்ல ஃபர்ஸ்ட் பார்ட்ல இருந்து ஒரு 5 கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம். வாங்க கொஸ்டின்ஸ்குள்ள போகலாம். ஸ்கிரீன்ல ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்னா, பெர்மிடேஷன் காம்பினேஷன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, தேர் ஆர் 4 ரூட்ஸ் டு டிராவல் ஃப்ரம் சிட்டி ஏ டு பி. ஏல இருந்து சிட்டி பிக்கு போறதுக்கு 4 ரூட் இருக்கான். அதே மாதிரி பில இருந்து சிக்கு போறதுக்கு 6 ரூட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப ஏ டு சிக்கு போறதுக்கு எனக்கு எவ்வளவு ரூட் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அப்ப இந்த மாதிரி இருக்கப்ப நல்லா லெசன் பண்ணிக்கோங்க. இப்ப ஏல இருந்து பிக்கு 4 ரூட், ஏல இருந்து பிக்கு 4 ரூட் இருக்கு. பில இருந்து சிக்கு 6 ரூட் இருக்கு. இப்போ ஒரு பர்சன் என்ன செய்யலாம் அப்படின்னா நல்லா லெசன் பண்ணிக்கோங்க. என்னோட ரெட் கலர் பெண்ணை பாருங்க. இப்ப ஏல இருந்து பிக்கு இந்த இந்த ரெட் கலர் லைன்ல போயிட்டு பில இருந்து சிக்கு இப்படியும் போயிருக்கலாம். இப்படி இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ரூட்ல போயிருக்கான். அப்ப இந்த மாதிரி போறப்ப ஏ டு சிக்கு எவ்வளவு ரூட் இருக்கு? 6. அடுத்தது என்னுடைய கிரீன் கலர் பெண் பாருங்க. இப்போ ஏல இருந்து பிக்கு இந்த ரூட்ல போயிட்டு பில இருந்து சிக்கு இப்படி போயிருக்கலாம். அப்ப இங்க எவ்வளவுங்க இருக்கு? ஒரு 6. அதே மாதிரி அடுத்தது இந்த ஒயிட் கலர் பெண்ணை பாருங்க. இங்க இந்த மாதிரி போயிட்டு இங்க இருந்து இந்த 6 ஃபுட் போயிருக்கு. அப்ப இங்க ஒரு 6. அடுத்தது பிங்க் கலர் பெண்ணை பாருங்க. இங்க இருந்து ஏல இருந்து பிக்கு இப்படி போயிட்டு பில இருந்து சிக்கு இப்படி போய்க்கலாம். அப்ப ஆக மொத்தம் நமக்கு எவ்வளவு ரூட்டுங்க இருக்கு? 24 ரூட் இருக்கு. இது மேனுவலா நம்ம எல்லாருமே பண்றது. அப்ப ஆப்ஷன் ஏ 24. கன்வென்ஷனல்ல இது எப்படி சார் கொண்டு போறது அப்படின்னு நான் தான் சொன்னேன். இந்த கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெர்மிடேஷன் காம்பினேஷன்ஸ் கொஸ்டின். ஏல இருந்து பிக்கு எவ்வளவு சான்சஸ்ங்க இருக்கு? ரூட் 4. அண்டு பில இருந்து சிக்கு எவ்வளவுங்க இருக்கு? 6. நம்ம பெர்மிடேஷன் காம்பினேஷன்ல அண்டுனா நாம மல்டிபிள் சிம்பிள் பயன்படுத்துவோம். ஏஎன்டி அண்டுனா மல்டிபிள் சிம்பிள் பயன்படுத்துவோம். ஓஆர் ஆர் அப்படின்னா பிளஸ் சிம்பிள் பயன்படுத்துவோம். எங்க? பெர்மிடேஷன் காம்பினேஷன்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டில. ஓகேவா? இப்போ 4 அண்ட் 6 இருக்கு. அப்போ 4 இன்ட்டு 6 மல்டிபிள் பண்ணா டைரக்டா 24 கிடைச்சிருக்கும். ஸோ இதுதான் ஆன்சர். கைண்ட்லி நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வச்சுக்கோங்களேன், நான் சிம்பிளா ஸ்டோரி மாதிரி சொல்றேன். கொஸ்டின் டெப்தா நீங்க படிச்சுக்கோங்க. ஒரு கான்ட்ராக்டர் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒர்க் டிலே பண்ணிட்டாரு அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் அவருக்கு 200 ஃபைன் போடுறாங்க. அடுத்தடுத்த நாள் 50 அதிகரிக்குது. ஃபர்ஸ்ட் நாள் வந்து பாத்தீங்கன்னா 200 ஃபைன், அடுத்த நாள் 50 அதிகரிச்சு 250 ஃபைன் பண்ணணும். அடுத்தது 300 பண்ணணும். ஏன்னா 50 அதிகரிச்சுட்டு போயிட்டே இருக்கு. இந்த மாதிரி ஒரு 10 days எண்டு ஆயிடுச்சு அந்த ஒர்க் எல்லாம் முடிக்கிறதுக்கு. அப்போ இந்த மாதிரி அவர் ஓவராலா எவ்வளவு ஃபைன் பே பண்ணிருக்காருன்னு கேட்டிருக்காங்க. அப்ப இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் டே 200, அடுத்து 250, அடுத்து 300, அடுத்து 350, 400, 450, அடுத்து 500, 550, அடுத்து 600, அடுத்து 650. இதெல்லாம் ஆட் பண்ணி பாருங்க. மொத்தம் 10 days வருதுன்னு பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 இவ்வளவு அமௌண்ட் அந்த 10 days எண்ட்ல ஒரு பே பண்ணணும். இதெல்லாம் ஆட் பண்ணினா உங்களுக்கு எவ்வளவு கிடைச்சிருக்கு அப்படின்னா ₹4250 கிடைக்கும். இது மேனுவலா நம்ம எல்லாருமே எழுதி பண்றது. ஓகே, இந்த கொஸ்டின் ஷார்ட்கட்ஸ் என்ன இருக்குன்னா, எஸ் ஷார்ட்கட்ஸ் இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா ஏபி சீரிஸ் ஜிபி சீரிஸ் நம்ம ஆப்டிடியூட்ல படிச்சிருப்போம் அந்த கான்செப்ட் தான். பட் இந்த சம் பொறுத்த வரைக்கும் ஒரு ஏபி சீரிஸ் தான். ஓகே, ஏபி சீரிஸ்னா என்ன அப்படின்னா, இங்க ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்போ இது என்னவா இருக்கு? முதல்ல 200 ஃபைனா இருக்கு. 10 days எண்ட்ல எவ்வளவு ஃபைனா இருக்கு? எனக்கு 615 ஃபைனா இருக்கு. அப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஏ உடைய வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 200. அதன் பிறகு வந்து பாத்தீங்கன்னா எல் உடைய வேல்யூ லாஸ்ட் டேர்ம் என்ன இருக்கு? இங்க 650 இருக்கு. காமன் டிஃபரன்ஸ் அப்படின்றது டி, ஆனா அது இங்க தேவையில்லை. ஓவராலா வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இங்க எவ்வளவு நம்பர்ஸ் இருக்கு, அது எவ்வளவு டேஸ் சொல்லியிருக்காங்க? என்ன 10 days சொல்லியிருக்காங்க. அப்ப ஃபார்முலா என்ன அப்படின்னா வச்சுக்கோங்களேன், Sn = n/2 into a plus l.
ஸோ இங்க என்னோட எஸ்என் அப்படின்னா S10 ஈக்குவல் டு என்னோட வேல்யூ 10 10/2 இன்ட்டு A உடைய வேல்யூ என்னங்க இருக்கு 200, L உடைய வேல்யூ 650, 650 200 ஆட் பண்ணீங்கன்னா 850. அப்போ 10/2 இன்ட்டு 850, 850/2 போட்டீங்கன்னா என்னங்க கிடைக்கும் உங்களுக்கு 850/2 போட்டீங்கன்னா உங்களுக்கு 425 கிடைக்கும். 10 இன்ட்டு 425 4250. அப்ப இப்படியும் இந்த சம் அப்ரோச் பண்ணிக்கலாம். அப்போ செகண்ட் ஆப்ஷன் தான். சோ அப்ப நம்ம சில நேரத்துல கன்வென்ஷனையும் தெரிஞ்சு வச்சுக்கணும், சில நேரத்துல ஷார்ட் கட்ஸையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். சரியா? வாங்க அடுத்தது போகலாம். ஸ்கிரீன்ல ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கு இல்லையா? சோ இந்த கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானதுங்க. சரியா? ஏன்னா ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். கொஸ்டின் தெளிவா படிச்சுக்கோங்க ஒரு தடவை. இந்த கொஸ்டின்ஸ் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கோ வித் ஆப்ஷன் கான்செப்டை பயன்படுத்துவாங்க. நான்லாம் இந்த கொஸ்டின்ஸ் எக்ஸாம்ல பாக்குறேன், கண்டிப்பா ஆப்ஷன்ல இருந்து தான் போவேன். சரியா? சோ ஆப்ஷன்ல இருந்து எப்படி போறதுன்னு உங்களுக்கு தெளிவா தெரியும். நான் இப்ப கன்வென்ஷன் சொல்லி கொடுக்குறேன். என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு பர்சன் வந்து பாத்தீங்கன்னா 1 ரூபி காயின் வச்சிருக்காரு. அதன் பிறகு 2 ருபீஸ் காயின் வச்சிருக்காரு. ஓவரால் சேர்த்து எவ்வளவு இருக்குன்னா 50 காயின் வச்சிருக்காரு. அப்போ 1 ரூபி காயின் நான் எக்ஸ்னு வச்சிருக்கேன், 2 ரூபி காயின் ஒய்னு வச்சிருக்கேன். ரெண்டுத்தையும் சேர்த்து எவ்வளவு வந்திருக்கு எனக்கு 50 காயின் இருக்கு. அதன் பிறகு அந்த நல்லா லெசன் அடுத்து அமௌண்ட் வைஸா சொல்லியிருக்காங்க. தென் தி நம்பர் ஆஃப் 1 ருபீஸ் அண்ட் 2 ருபீஸ் காயின் வந்து பாத்தீங்கன்னா ஓவரால் அந்த வேல்யூ ஆட் பண்ணினா உங்களுக்கு 75 ருபீஸ் வருதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? வேல்யூ வைஸா. அப்ப என்ன அப்படின்னா நல்லா லெசன் பண்ணிக்கோங்க. அப்போ 1 ரூபி காயின் இருக்கு இல்லையா, அதனுடைய கவுண்ட் எக்ஸ்னு வச்சிருக்கேன். அதன் பிறகு அதனுடைய வேல்யூ என்ன இருக்கு 1. அப்போ 1 இன்டு எக்ஸ் எக்ஸ் பிளஸ் 2 ருபீஸ் இருக்கு, அதோட கவுண்ட் ஒய்னு வச்சிருக்கு. அதோட வேல்யூ என்ன இருக்கு 2. 2 இன்டு ஒய் 2y ஈக்குவல் டு அதோட அமௌண்ட் எவ்வளவு இருக்கு வேல்யூ எனக்கு ருபீஸ் 75 இருக்கு. இப்போ இந்த ஈக்குவேஷன் டெரைவ் பண்ணோம். சோ மைனஸ் 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 அப்போ மைனஸ் ஒய் ஈக்குவல் டு மைனஸ் 25. அப்போ மைனஸ் மைனஸ் கேன்சல், ஒய்யோட வேல்யூ 25. எக்ஸையும் ஒய் ஆட் பண்ணா உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கணும் 50. அப்போ ஒய்யோட வேல்யூ 25, எக்ஸோட வேல்யூ 25. அப்ப அந்த பேக்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த பர்சன் கிட்ட அவர்கிட்ட 25 1 ரூபி காயின் இருக்கு, 25 2 ரூபி காயின் இருக்கு. ஓவரால் ஆட் பண்ணி பாருங்களேன், காயினோட கவுண்ட் உங்களுக்கு 50 வருது, அமௌண்டோட கவுண்ட் 75 வருது. இந்த மாதிரி ஈஸியா ஈக்குவேஷன் வச்சு நீங்க டேலி பண்ணலாம். இல்லனா கோ வித் ஆப்ஷன் கான்செப்ட் ஈஸியா நீங்க ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அப்போ இந்த क्वेश्चनக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி. கைண்ட்லி நோட் பண்ணிக்கோங்க. क्वेश्चन நம்பர் 4. ஸ்கிரீன்ல இருக்கக்கூடிய क्वेश्चंस வந்து பாத்தீங்கன்னா ஒரு LCM. ஓகேவா? சோ இங்க நீங்க 40, 42, 45க்கு LCM எடுக்கணும். 40, 42, 45க்கு LCM எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்கலாம் 2 டேபிள்ல போட்டுருக்கலாமா? 2 டேபிள்ல போட்டிருந்தீங்கன்னா இங்க 20, இங்க 21, இங்க 45 அப்படியே வந்திருக்கும். அகைன் வந்து பாத்தீங்கன்னா 5 டேபிள்ல போட்டிருக்கலாம். இங்க 4, இங்க 21, இங்க 9. அகைன் இங்க 3 டேபிள்ல போட்டிருக்கலாம். இங்க 4, இங்க 7, இங்க 3. அப்போ இந்த 2 5 3 4 7 3 மல்டிபிள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கும் 2 5 டபுள் அதாவது 2 5 20 கிடைச்சிருக்கும். அப்போ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா LCM, which means எனக்கு 2520 சென்டிமீட்டர்னு எனக்கு கிடைச்சிருக்கு. ஆனா ஆப்ஷன் அந்த மாதிரி இல்ல. உங்களுக்கு ஒரு விஷயம் தெளிவா தெரியும், 1 மீட்டர் அப்படின்றது 100 சென்டிமீட்டர். ஓகேவா? இது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். அப்போ 2520ல வந்து பாத்தீங்கன்னா 25 மீட்டர் இருக்கு, 20 சென்டிமீட்டர் இருக்கு. அப்போ ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர். கைண்ட்லி நோட் பண்ணிக்கோங்க. ரொம்ப முக்கியமானதுங்க. இதெல்லாம் லாஜிக்கா நீங்க கொண்டு போகணும். பார்த்ததுமே பிக் பண்ணணும், இது இந்த மாடல் தான் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? அடுத்தது இன்னைக்கான லாஸ்ட் கொஸ்டின் பாருங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா if a bus travels 160 kilometer in 4 hours and a train travels 320 kilometer in 5 hours சொல்லியிருக்காங்க. எல்லாமே யூனிஃபார்ம் ஸ்பீட். இதுதான் யூனிஃபார்ம் ஸ்பீடு அப்படின்னா வாட் இஸ் தி ரேஷியோ ஆஃப் டிஸ்டன்ஸ் டிராவல் பை தம் இன் 1 hour கேட்டிருக்காங்க. which means ஸ்பீடை கண்டுபிடிச்சாவே எனக்கு போதும். ஃபர்ஸ்ட் பஸ், அப்புறம் ட்ரெயின். பஸ் வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா 160 கிலோமீட்டரை 4 ஹவர்ல கடந்து இருக்கு அப்படின்னா என்னங்க வந்திருக்கும், அப்போ 1 ஹவர்ல எவ்வளவு வந்திருக்கும் 40. அதே மாதிரி ட்ரெயின் வந்து பாத்தீங்கன்னா 320 கிலோமீட்டர் 5 ஹவர். அப்ப ட்ரெயின் என்னங்க வந்திருக்கும் 64. அப்போ காமன் டெம்பரேச்சர் பண்ணி 8 எப்படி ரிமூவ் பண்ணலாம். அப்போ 5:8. அப்ப ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 5:8 அப்படின்றது தான் ஸ்பீட் 1 ஹவர். அதே ஸ்பீடு அதுவும் அதான் டிஸ்டன்ஸ், ஏன்னா யூனிஃபார்ம் ஸ்பீடு சொல்லியிருக்காங்க, அதனால பிரச்சனையே கிடையாது. அப்போ 5:8 அப்படின்றது தான் சரியான ஆன்சர். சோ இங்க பாருங்க, சோ ப்ராப்பரா நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. சரிங்களா? சும்மா கடமைக்கெல்லாம் பார்க்காதீங்க. ஏன்னா இந்த வீடியோக்கு நீங்க ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கொடுத்தீங்கன்னா டெடிகேட்டடா ஃபோக்கஸ் பண்ணி நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. மறுபடியும் நாம அடுத்த பார்ட்ல சந்திக்கலாம். டேக் கேர். தேங்க்யூ.